அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 16ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். பொதுவாக இறை ஊழியர்கள் இறை மக்களுக்கு ஆசி வழங்கும் போது ஆண்டவரின் ஆசி உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இறை மக்களுக்கு ஆசி வழங்குவார்கள். ஆனால் புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இங்கு சற்று வித்தியாசமாக ஆசி வழங்குகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு கூட என்றும் இருப்பதாக என்று சொல்லி புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு வித்தியாசமான முறையில் ஆசி வழங்குகிறார். ஏன் ஆண்டவர் இயேசுவின் அருள் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் ஆசி வழங்குகிறார்? ஏனென்றால் இயேசுவின் இந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குகிறது. இயேசுவின் இந்த அருள்தான் மனிதர்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது என்று சொல்லி புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். இயேசுவின் இந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குகிறது. இயேசுவின் இந்த அருள்தான் மனிதர்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதை உணர்ந்த பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அருளில் நிலைத்து நின்று வாழ்ந்து என்றும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த ஆசி வழங்குகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம். நாம் அனைவருமே இயேசுவின் அருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவின் அருளில் நிலைத்து நின்று கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் பாவம் செய்து நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவின் அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நிலை வாழ்வுக்குள் நாம் செல்லவே முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இந்த அருள் இல்லை என்றால் நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழையவே முடியாது. தந்தையாம் கடவுளோடும் இயேசுவோடும் வாழ முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் அந்த அருளில் நிலைத்து நின்று வாழ்வோம். தந்தையாம் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வோம். அப்பொழுது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் அருளோடுதான் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். இயேசுவின் அருள் இல்லை என்றால் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. இயேசுவின் அருள் இருந்தால்தான் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசுவின் அருளில் நிலைத்து நின்று அந்த இயேசுவோடு இணைந்து உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலரும் போது அப்பா, இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.